பண்டைய காலத்துல வந்து கேஸ்ட்டே இல்ல அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? எஸ். அந்த காலத்துல வந்து கேஸ்ட் சிஸ்டம் அங்க கொண்டு வரல. வர்ணா சிஸ்டம். கேஸ்ட்டுக்கு பதிலா வர்ணா சிஸ்டம்னு சொல்லிட்டு பண்டைய காலத்துல வந்து அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. 4 வர்ணங்கள் இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாமா? 4th பிளேஸ்ல சூத்திரர். இவங்க வந்து கைவினை, உழைப்பு, சேவை இந்த மாதிரி வேலைகளை வந்து இவங்க பார்த்துட்டு இருந்தாங்க. தேர்ட் ஒன் வைஷ்யர். இவங்க விவசாயம், கால்நடை, அப்புறம் வந்து வணிகம் இந்த மாதிரி தொடர்புடைய வேலைகளை வந்து இவங்க செஞ்சுட்டு இருந்தாங்க. அடுத்து சஸ்திரியர். இவங்க வந்து போராளிகள், அரசர்கள், அதுக்கப்புறம் வந்து பாதுகாப்பு இந்த மாதிரி வேலையில இவங்க செஞ்சுட்டு இருந்தாங்க. அண்ட் நம்பர் ஒன் பிராமணர்கள். இவங்க கல்வி, வேதம், பூஜை, யாகம் இந்த மாதிரி வந்து இவங்க வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. நாளடைவுல தான் ஒருத்தங்க தொழிலை வச்சு அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து ஜாதி பிரிஞ்சதுன்னு வந்து கூறப்படுது. பட் ஆரம்ப காலகட்டத்தில் இந்த 4 வர்ணங்கள் மட்டும்தான் இருந்தது. பிராமணர்கள், சஸ்திரியர்கள், அப்புறம் வைஷ்யர், அப்புறம் வந்து சூத்திரர். இவங்களுக்கு தனித்தனியா வந்து இவங்க இந்த வேலை தான் செய்யணும்னு சொல்லிட்டு பிரிக்கப்பட்டது. இந்த இன்ஃபர்மேஷன் பத்தி என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.